வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. ஈரோடு மாவட்டம் தாசம்பாளையம் வேளாண்மையாளர் PV ராஜகோபால். இவர் வேளாண்மையில் பட்டம் பெற்று வேளாண்மையில் அதனை செயல்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகும். இம்மாவட்ட வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்ப ஆலோசனையோடு வாழை, கரும்பு, மல்பெரி ஆகிய பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசன தொழில்நுட்பத்தை புகுத்தி வேளாண்மையை சிறப்புடன் செய்து வருகிறார். இவரின் அனுபவங்களை பற்றி கேட்டபோது, நான் வேளாண் பட்டதாரி. நான் வேளாண்மை துறையில் இருந்த ஈடுபாட்டினால் படித்து முடித்தவுடன் நேரடியாக வேளாண் துறையில் என்னுடைய சொந்த நிலத்திலேயே நான் வேளாண் பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். முன்னர் பாரம்பரிய முறைப்படி நாங்கள் நிலத்தில் நீர் பாய்ச்சி, வாய்க்கால் மூலம் நீர் பாய்ச்சி கரும்பு மற்றும் மல்பெரி சாகுபடி செய்து வந்தோம். தற்பொழுது நவீன முறைப்படி சொட்டு நீர் பாசனம் மூலம் நாங்கள் சாகுபடி செய்து வருகிறோம். உரச்செலவு, கூலியாள் செலவு, உழவு செய்தல் மற்றும் நீர் நிர்வாகம் ஆகிய முறைகளில் இது மிச்சமாக தெரிகிறது. முன்னர் கிணற்றில் தண்ணி வழி நிறைய இருந்தாலும் 10 ஏக்கர் சாகுபடி செய்ய முடியாது. தற்பொழுது குறைவான நீர் வறட்சி காலத்திலும் 10 ஏக்கர் வருடம் முழுவதும் சாகுபடி செய்து வருகிறோம். 2 ஏக்கர் மல்பெரி, 2 ஏக்கர் கரும்பு, வாழை 1 ஏக்கர். முந்தைய நவீன முறைப்படி சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் சாகுபடி செய்வதால் மகசூல் அதிகரிக்கிறது, உரச்செலவு அதிகம் மிச்சமாகிறது. கூலியால் களை வெட்டுதல், களைகள் வருவதே கம்மியாக வருகிறது, கூலியால் செலவும் குறைகிறது, முதலீட்டு சரிபாதி மிச்சமாகிறது. இந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு பவானிசாகர் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து அவ்வப்போது கூறி வருகிறார்கள். அதன்படி நாங்களும் உரம் மற்றும் நீர்ப்பாசனம் அதற்கு தக்கவாறு செய்து வருகிறோம். மேலும் கரும்பில் நாங்கள் சாதாரண முறைப்படி சாகுபடி செய்யும்போது கணுக்கள் கம்மியாக வரும். ஒரு 12 கணுக்கள் 13 கணுக்கள் வரும். அந்த கணுவினுடைய இடைவெளியும் கம்மியாக இருக்கும். தற்பொழுது சொட்டு நீர் பாசனம் மூலம் மாதம் ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை கணிசமான உரம் விடும் பொழுது அதனுடைய கணுக்களின் எண்ணிக்கையும் கூடி 20-22 கணுக்கள் வருகிறது வருடத்திற்கு. மல்பெரியில் தற்பொழுது 40 நாட்களுக்கு 20 நாள் முன்னரே சரி அறுவடைக்கு தயாராகிறது. மரவள்ளி பயிரில் 10 மாதம் முடிந்து அறுவடைக்கு தயாராக வேண்டிய மரவள்ளி 9 மாதம் முடிந்தவுடனே அறுவடைக்கு தயாராகி வருகிறது. கிழங்கு 20 டன் எடை வருகிறது. சொட்டு நீர் பாசனம் உபயோகிப்பதன் மூலம் மின்சாரம் அதிக அளவில் மிச்சமாகிறது, உரச்செலவு மிச்சமாகிறது. மேலும் உழவு வருஷம் ஒரு தடவை 10,000-20,000 மேல் உழவு செலவாகும். சொட்டு நீர் பாசனத்துக்கு மாறியதன் மூலம் மண் கடினத்தன்மை ஆவதில்லை. ஒரே தடவை உழவு செய்தால் போதும், பார் பிடிக்க வேண்டியதோ அல்லது மற்ற உழவு செலவு அதிக அளவில் மிச்சமாகிறது. நீரில் கரையும் உரங்களை சொட்டு நீர் பாசனத்தில் மேலும் விடுவதால் மூட்டை கணக்கில் உரம் போடுவதில்லை. 1 கிலோ 2 கிலோ வீதம் உரச்செலவு இருந்தால் போதுமானது. மண்ணினுடைய தன்மை மேலோங்குகிறது, மண் வளம் கெடுவதில்லை. அதிக அளவில் உரம் இடுவதால் மண்ணினுடைய தன்மை கெடுகிறது. கிலோ கணக்கு 1 கிலோ 2 கிலோ மீதம் சொட்டு நீர் மூலம் உரம் இடுவதால் மண்ணினுடைய தன்மை மாறாமல் அதனுடைய காரமிலத்தன்மை நிலைத்து நிற்கிறது. இதன் மூலம் ஒரு தினமும் 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கிறது. நானும் எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறேன். போதிய வருமானம் கிடைக்கிறது. மேலும் விவரம் பெற PV ராஜகோபால் அவர்களை 099625732
20 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நெற்பயிரில் நுண்ணூட்டச்சத்துக்களின் பற்றாக்குறையின் அறிகுறிகளும் மேலாண்மை முறைகளும் விரிவாக வேளாண் பெருமக்களுக்கு எடுத்துரைக்கின்றார் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் விஞ்ஞானி முனைவர் எஸ் ஜோதிமணி அவர்கள். விவசாயம் செய்யும்போது நம்ம அந்த ஊட்டச்சத்துக்களை உரம் மூலமாக அளிக்கிறோம். பெரும்பாலும் நம்ம இந்த பேரூட்டச்சத்துக்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படிங்கிற 3 உரங்களை மட்டும்தான் நம்ம பயிர்களுக்கு அளிக்கிறோம். ஸோ இப்படி பேரூட்டச்சத்துக்களை அதிகமாக அளிக்கிற சமயங்களில் அந்த நுண்ணூட்டச்சத்தினுடைய குறைபாடு பயிர்களில் பரவலாக தென்படுது. இந்த நுண்ணூட்டச்சத்துக்களுடைய பற்றாக்குறை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டு மண்ணில் இரும்பு சத்து 19% நிலங்களில் காணப்படுது. அதே மாதிரி துத்தநாகம் 58% நிலங்களில் காணப்படுது. அதே மாதிரி மயில் துத்தத்தினுடைய பற்றாக்குறை 26% நிலங்களில் காணப்படுது. மேலும் போரான் அப்படிங்கிற நுண்ணூட்டச்சத்து 21% நிலங்களில் காணப்படுறதா அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சியில் தெரிய வருது. ஸோ இந்த ஒவ்வொரு சத்துக்களினுடைய குறைபாடு எப்படி இருக்குது, அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்ப்போம். முதல்ல இரும்பு சத்து. இரும்பு சத்து தண்டினுடைய நுண்ணியில் இந்த பற்றாக்குறை அறிகுறி தோன்றும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நரம்பிடை பகுதியில் இள மஞ்சள் நிறமாக முதல்ல தோன்றும். இதை போக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல தொழு உரத்தோட இந்த 50 கிலோ இரும்பு சல்ஃபேட் அப்படிங்கிறத கலந்து அடி உரமாக போடலாம். அதே மாதிரி நம்ம அடி உரமாக இது போட முடியல அப்படின்னா, இலை மூலமாக கிட்டத்தட்ட 1% கரைசல் இரும்பு சல்ஃபேட்டை நம்ம கொடுக்கலாம். இதோட 0.1% சிட்ரிக் அமிலத்தையும் கலந்து நம்ம நெல்லாக இருந்தது அப்படின்னா 30, 60, 70 நாள் நம்ம இலை வழியாக நம்ம ஸ்ப்ரேயர் மூலமாக கொடுக்கலாம். அதே மாதிரி கரும்புக்கு நம்ம 90, 110, 130 நாட்களில் இலை வழியாக கொடுக்கலாம். அடுத்து முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா துத்தநாகம். இந்த துத்தநாகத்தினுடைய பற்றாக்குறை பெரும்பாலும் நஞ்சை நெல்லில் பரவலாக காணப்படும். மேலும் எலுமிச்சை, வெங்காயம் போன்ற பயிர்களையும் இதனுடைய பற்றாக்குறை அறிகுறி தோன்றும். எலுமிச்சையில் எப்படி இதனுடைய பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னா, பசு மஞ்சள் கலந்த படலம் இலைகளில் தோன்றும். மேலும் இலையினுடைய அளவும் சிறுத்து காணப்படும். அதே மாதிரி மக்காச்சோளத்தில் முதிர்ந்த இலைகள் வெளிரிய மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். இலைகளில் அங்கங்கே வெள்ளை புள்ளிகளும் காணப்படும். நெல் இந்த அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, இலையினுடைய மையம் அடர்ந்த நிறத்துடன் காணப்படும். மேலும் இந்த அடர்ந்த மஞ்சள் புள்ளிகள் ஒன்று சேர்ந்து முழு இலையும் காஞ்ச மாதிரி தோன்றும். இதே சமயத்தில் இதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பயிரினுடைய வளர்ச்சி குன்றி மகசூல் பெருவாரியாக பாதிக்கப்படுதாமா. அதனால் இந்த மாதிரி இதை சரி பண்ணுறதுக்கு அடி உரமாக சிங்க் சல்ஃபேட்டு 25 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு போடலாம். இலை வழியாக கொடுக்கணும் அப்படின்னா 0.5% கரைசலை தயாரித்து 30, 40 மற்றும் 50 நாட்களில் நம்ம கொடுக்கலாம். இதுபோக மயில் துத்தம். மயில் துத்தம் தானிய பயிர்களில் வெளியேறிய தோற்றத்துடன் காணப்படும். தக்காளியில் இலையினுடைய ஓரங்கள் காய்ந்து காணப்படும். எலுமிச்சையில் மொட்டுக்கள் காய்ந்து காணப்படும். கத்தரியில் இலை நரம்புகள் வெளியேறி காணப்படும்.
இந்த வகையான மயில் துத்த பற்றாக்குறை போக்குவதற்கு அடி உரமாக நம்ம 5 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நம்ம காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிற போடலாம். இல்லைன்னா இலைவழியாக 0.2% கரைசல் தயாரித்து நம்ம இலைவழியாக ஸ்ப்ரேயர் மூலமாக கொடுக்கலாம். அதே மாதிரி போரான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சத்து. இதில் இலைகள் வெளிரி சுருண்டு காணப்படும். மொட்டுக்கள் சில சமயத்தில் காய்ந்து விடும். அதனால் எலுமிச்சையினுடைய பழத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடினமாகவும் ஒழுங்கற்ற வடிவத்திலையும் இருக்கும். ஸோ இதை போக்குறதுக்கு கிட்டத்தட்ட 10 கிலோ போராக்ஸ் அப்படிங்கிற ஒரு உரத்தை ஒரு ஹெக்டேர் நிலத்துக்கு நம்ம அடி உரமாக போட்டோம் அப்படின்னா இதை நம்ம போக்கலாம். இது போக சமச்சீர் உரங்களை நம்ம கையாளணும். எல்லா ஊட்டச்சத்துக்களும் அந்த பயிருக்கு தேவையான அளவில் தேவையான நேரத்தில் நம்ம கொடுக்கணும். இது போக பயிர் சுழற்சி செய்யலாம். நம்ம விவசாய பயிர்களில் பயிர் சுழற்சி செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நூட்ட பற்றாக்குறையை போகலாம். சில சமயத்தில் நுண்ணூட்ட உரக்கலவை தமிழ்நாடு வேளாண் துறை மூலமாக கொடுக்குறாங்க. இரவை பயிருக்கு 12.5 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு, மானாவாரி பயிர்கள்லாம் 7.5 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு போட்டு நம்ம செய்யலாம். இதுபோக விதை உருட்டு விதையோடு சேர்ந்து 1 கிலோ விதைக்கு 20 கிராம் ஜிங்க் சல்ஃபேட்டு, 2 கிராம் அமோனியம் மாலிப்டேட்டு, 2 கிராம் கோபால்ட் நைட்ரேட்டு எல்லாம் சேர்த்து 50 மில்லி நீரும் 50 மில்லி அரிசி கஞ்சியும் சேர்த்து 4 மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சு நம்ம விதைச்சோம் அப்படின்னா இந்த நுண்ணூட்ட பற்றாக்குறை முற்றிலும் தவிர்க்கலாம். மேலும் விவரம் பெற 04634250215 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.